ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சீமான் வந்து ஒரு தனியார் யூடியூப் சேனலில் ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிற அந்த ஷோவில் பேசினது வெளியில் வைரல் ஆச்சு. ஏன்னா அந்த கூட்டத்தில் ஒரு மாணவர் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு யூபிஎஸ்சி தேர்வுக்கு பயிலுகின்ற ஒரு மாணவர் வந்து சீமானுக்கிட்ட கேள்வி கேட்குறார். சீமானோட பேச்சு எல்லாம் கேட்டு முடிச்ச பிறகு சீமான்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. எங்களை நீங்கள் குலத்தொழிலை செய்ய சொல்கிறீங்களா? ஆடு மாடு மேய்க்கிறத பெருமையாக சொல்கிறீங்க, விவசாயத்தை உயர்த்தி பேசுகிறீங்க, கிராமத்துக்கு திரும்பி போக சொல்கிறீங்க அப்படின்னு சில கேள்விகள்லாம் கேட்குறாரு. சீமானுக்கு பதட்டமாயிடுது. சீமானுக்கோ அண்ணாமலைக்கோ தொடர்ச்சியாக எதிர்கேள்விகள் கேட்டால் பதட்டமாயிடுவாங்க. சங்கிகள் அப்படித்தான். ஏன்னா பதில் இருக்கிறவன் பதட்டமாக மாட்டான், உள்ள நேர்மை இருக்கிறவன் பதட்டமாக மாட்டான். பொய்யை மட்டுமே வைத்து பிழைப்பு வயிறு வளர்த்துக்கிட்டு இருக்கிற நபர்கள் வந்து பதட்டமாவாங்க. அதுபோல் சீமான் வந்து எப்போவுமே பதட்டமாயிடுவான். அந்த மாதிரி இந்த மாணவர் கேட்ட கேள்வியும் சீமானுக்கு அதற்கு கூறிய பதிலும் வந்து வைரல் ஆகிடுச்சு. அதை ஒட்டி தான் அதில் நம்மளோட சில தகவல்களை தான் அந்த பேச்சின் ஊடாக நம்ம பகிர்ந்துக்க போகிறோம். அதை விவரமாக பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு நருந்தொகையோட ஒரு போதனை வரிகளை வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டு நான் பதிவுக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே. விவரமாக பேசலாம் வாங்க. அனைவருக்கும் அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம். சீமானோட பேச்சையும் அந்த மாணவரோட கேள்வியையும் இன்னும் விவரமாக பேசுகிறதுக்கு முன்னாடி நம் தமிழ் முன்னோர்கள் ஏன் மன்னர் காலத்திலிருந்தே கூட சரி கல்வி குறித்து என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு 1-2 உதாரணங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா சீமான் சொல்கிறவங்க மட்டுமே நம் முன்னோர்கள் கிடையாது, நாம் இப்போ சொல்லக்கூடியவங்களும் நம் முன்னோர்கள் தான். நம்ம ஔவை பிராட்டியார் இருக்காங்க இல்லையா, ஔவை பிராட்டி வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஏற்பது இகழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பிச்சை எடுக்கிறது வந்து அவமானம், அது தன் மானத்தை இழந்த ஒரு செயல். அதை வந்து ஒரு காலம் நம்ம செய்யக்கூடாது, சுயமரியாதையோடு வாழணும் அப்படிங்கிறத நம்ம ஔவை பிராட்டி சொல்லியிருக்காங்க. ஔவை பிராட்டி ஏற்பது இகழ்ச்சின்னு சொன்ன அந்த விஷயத்தையும் நாம் ஏற்றுக்கிறோம் தமிழர்களா. அதே நேரத்தில் நீதி நூலில் நருந்தொகையில் வெற்றி வேர்க்கையில் அதிவீர பாண்டியனுங்கிற அந்த பாண்டிய மன்னன் சொல்லியிருக்காரு, கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே. நாம் ஔவை சொன்னதையும் ஏற்றுக்கிறோம், அது வாழ்வியலில் கடைபிடிக்கிறோம். ஆனால் கல்வின்னு வரும்போது பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்னு அதிவீர பாண்டியன் சொன்னதையும் நாம் ஏற்றுக்கிறோம். இதுதான் கல்வியோட முக்கியம். ஒரு அரசன், ஒரு மன்னன் கல்வியோட முக்கியத்துவத்தை எவ்வளவு உணர்ந்திருந்தா, ஏன்னா அந்த காலத்தில் ஒரு வீரம் வர மாதிரி ஒரு பேச்சை பேசுறது, அவங்களுக்கு உணர்வு ஊட்டுற மாதிரி ஒரு பேச்சை பேசுறதுங்கிறது சாதாரண விஷயம். மன்னர் காலத்தில் அவங்கள போருக்கு தூண்டுறது, ஒரு இன உணர்ச்சியை தூண்டுறது, தன் எல்லை உணர்ச்சியை தூண்டுறது, எதிரி நாட்டின் மீது வன்மத்தை தூண்டுறது, இதெல்லாம் ரொம்ப இயல்பாக மன்னர்கள்கிட்ட நடந்திருந்தால் அதை நம்ம இயல்பாக கடந்து போயிடலாம். ஆனால் அதிவீர பாண்டியனுங்கிற ஒரு பாண்டிய மன்னன் நருந்தொகைங்கிற நூலில், நீதி நூலில் கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்னு சொல்கிறாருன்னா அவர் எவ்வளவு கல்வியோட முக்கியத்துவத்தை புரிந்திருப்பார் அப்படிங்கிறத அது அந்த தமிழ் சமூகத்துக்கு கடத்தணும்னு நினச்சிருக்காரு. கல்வி எவ்வளவு முக்கியம்னு ஒரு அரசன் சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத நாம் இங்கே கவனிக்க வேண்டியது இருக்குது. நாம் சீமான் சொல்கிற முன்னோர்களை விடவும் இந்த மாதிரியான அரசனாக இருந்தும் கல்வியை வலியுறுத்தின அந்த முன்னோர்களை நாம் கொண்டாட வேண்டிய கடமை இருக்குது. பெரியார் தமிழ் புலவர்களை ஏளனப்படுத்திட்டார், இழிவுபடுத்திட்டார்னு தொடர்ந்து காட்டு கத்துற இந்த பொம்பளை பொறுக்கி கும்பலும் சங்கி கும்பலும் தொடர்ந்து பெரியார் மீது அவதூறு பரப்புறான். நாம்ளும் இப்போவும் அதே குற்றச்சாட்டை வைக்கிறோம். இங்கே நம்ம முன்னாடி தமிழறிஞர்களாக காட்டிக்கிறவன் எல்லாம் என்ன பண்ணுறான்னா, கம்பராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் எடுத்துகிட்டு வந்து அதில் தமிழில் எப்படி அறுத்து தள்ளியிருக்காங்க தெரியுமா அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கான். திரும்ப பட்டிமன்றங்களில் இருக்கிறவன் தான் தமிழில் பேரறிஞன் அப்படின்னு நம்மக்கிட்ட காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. அவன் வெறும் கைத்தட்டலுக்காக பேசிக்கிட்டு இருக்கான். இந்த தமிழினத்தை உணர்வெளிச்சு ஊட்டணும் அப்படின்னு பேசினதே இல்லை. நாம் கல்வி கற்கணும்னு பேசினதே இல்லை. நம்ம இழிவு நீங்கணும்னு அவன் பேசினதே இல்லை. வெறும் கைத்தட்டலுக்காக பேசிக்கிட்டு இருக்கான். இந்த திருஞான சம்பந்தம்னு கூட ஒரு பேச்சாளர் இருப்பார், அவரும் அந்த மாதிரி தான். இன்னும் பல பேர், உதாரணத்துக்கு எனக்கு டக்குன்னு அவர் நினைவில் வந்ததுனால சொல்கிறேன். எல்லாம் இங்கே ராமாயணத்தை பரப்பிக்கிட்டு இருக்கான், மகாபாரதத்தை பரப்பிட்டு இருக்கான், தமிழறிஞருங்கிற அந்த வேஷமிட்டுக்கிட்டு. எவனோ உண்மையான தமிழர்களுக்கு பயன்படக்கூடிய விஷயங்களை, தமிழ் மொழியில் சொல்லப்பட்டிருக்கிற வாழ்வியல் நெறிகளை நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கவே இல்லை. இவனுங்க கைத்தட்டலுக்காக வெறும் மத பிதற்றல்களை நம்மக்கிட்ட பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் சில உதாரணங்களை நான் சொல்கிறேன் பாருங்கள். வள்ளுவர் சொல்லியிருக்கார், கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை அப்படின்னு சொல்லியிருக்கார்.
என்ன சொல்லியிருக்காரு? இந்த குறளை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாட்டுக்கு மாநாடு நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தேவையான மாதிரி பேசினா இந்த பொம்பளை பொறுக்கி இன துரோகி சீமான். என்ன சொன்னான்? கல்வியும் ஒருவருக்கு செல்வம், மாடும் ஒருவருக்கு செல்வம் அப்படின்னு பேசுகிறான். திருக்குறளை எப்படி பார்ப்பனர்கள் திரிப்பாங்க, திருக்குறளுக்கு எப்படி காவி சாயம் பூசுறாங்க அப்படின்னு இந்த பொம்பளை பொறுக்கியை வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த பொம்பளை பொறுக்கி இன துரோகி மாட்டை வச்சு ஒரு மாநாடு நடத்துகிறேன்னு, ஒரு ஜோக்கர் ஷோ நடத்துகிறேன்னு அந்த ஜோக்கர் ஷோக்காக திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை அவனுக்கு தேவையான மாதிரி திரிச்சுக்கிட்டான். கேடில் விழிச்செல்வம் கல்வி மாடல்ல மற்றையவை அப்படிங்கிறத கல்வியும் செல்வம் மாடும் செல்வம் அப்படின்னு அவனுக்கு தேவையான மாதிரி திரிச்சுக்கிறான். ஆனால் வள்ளுவர் சொல்லியிருக்கிறது கல்விதான் செல்வம் உனக்கு, அந்த கல்விக்கு நிகர் வேற எதுவுமே செல்வம் கிடையாது, நீ எதை செல்வமா நினைச்சாலும் அது செல்வம் இல்லை அப்படின்னு குறிப்பிடுறாரு. ஆனால் இந்த பொம்பளை பொறுக்கி இன துரோகி அவனுக்கு தேவையான மாதிரி திரிக்கிறான். தமிழ் எப்படி திரிக்கப்படுது, நமக்கு நம்மீது அக்கறை கொண்டு எழுதி வைக்கப்பட்ட நீதி நெறிகளும் வாழ்வியல் முறைகளும் கல்வியும் இந்த மாதிரியான இலக்கண இலக்கியங்களும் எப்படி அவனவன் இஷ்டத்துக்கு திரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்றதுக்கு சமகாலத்து சமீபத்திய உதாரணம் இந்த பொம்பளை புரோக்கி இன துரோகி குடிகார பைசியம். அடுத்து ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் பாருங்க. அதுக்கப்புறம் நாலடியாரில் கல்வி அழகே அழகு கல்வி மம்மர் அறுக்கும் மருந்து கல்வியை கல்வி கரையில் கற்பவர் நாள் சில அப்படின்னு நாலடியாரில் கல்வியின் சிறப்பு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் உலக நீதியில் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. நான் ரொம்ப எல்லாமே இதுதானா அப்படின்னு இது மட்டும்தான் இல்லை, ஒரு சிலதை உங்களுக்கு மேற்கோள் காட்ட எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம புரட்சி கவி படிப்பை பற்றி சொல்லியிருக்காரு பாருங்கள், கல்வி எவ்வளோ முக்கியம் சொல்லியிருக்காரு பாருங்கள். பாரதி ஒரு கல்வியை எப்படி முக்கியம் சொல்லியிருப்பாருன்னா, காலை எழுந்தவுடன் படிப்பு, அதுக்கப்புறம் மாலை முழுதும் விளையாட்டு. ஏன்னா பார்ப்பன வீட்டு குழந்தைகள் உழைப்பிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட தங்களை தாங்களே தனிமைப்படுத்திக்கிட்ட சமூகம். அதனால் அவங்க உழைக்க மாட்டாங்க, தொந்தியும் தொப்பையும் கெப்பியுமாக உருண்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த ஆக்டிவிட்டி தேவைப்படுது. நம்ம குழந்தைங்க 3 வயசு ஆக ஆரம்பித்தாலே அப்பாவோட வேலையை, விவசாய வேலையை, என்னென்ன வேலையோ அப்பாவுக்கு அம்மாவுக்கு குடும்பத்துக்கு உதவியாக இருக்கிற மாதிரி அந்த குழந்தைகள் என்னென்ன வேலை செய்ய முடியுமோ அதெல்லாம் வேலை வாங்க ஆரம்பிச்சிருவாங்க நம்ம வீட்டு பிள்ளைங்க. அதனால் பாரதி காலை எழுந்தவுடன் படிப்பு மாலை முழுதும் விளையாட்டுன்னு பாடினப்ப நம்ம கவிஞர், நமக்கான கவிஞர், புரட்சி கவிஞர் என்ன பாடியிருக்கார் அப்படின்னா, காலையில் படி கடும்பகல் படி மாலை இரவு பொருள்படும்படி நூலைப்படி கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர் வாழ்வதெப்படி நூலைப்படி அறம்படி பொருளைப்படி அப்படியே இன்பம் படி இறந்த தமிழ் நான்மறை பிறந்ததென்று சொல்லும்படி நூலைப்படி அகப்பொருள் படி அதன்படி புறப்பொருள் படி நல்லபடி புக படிப்படியாய் புலமை வரும் என் சொற்படி சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி சேதி அப்படி தெரிந்துபடி தீமை வந்திடுமே மறுபடி சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி சேதி அப்படி தெரிந்துபடி தீமை வந்திடுமே மறுபடி. நல்லா இந்த வரியை நல்லா கவனிங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் சாதி என்ற தாழ்ந்தபடி தள்ளுபடி. யாரால? இவரால, பெரியாரால. அந்த தீமை மறுபடியும் வந்துடும், அதனால் தெளிந்து படி, மறுபடியும் படி, தீமை வந்திடுமே மறுபடி நீ நூலை படிக்கலனா அப்படின்னு சொல்கிறாரு. பொய்யிலே முக்காற்படி புரட்டிலே காற்படி வையகமே ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை ஏற்பதெப்படி. எப்படி இந்த புராண புரட்டுக்களை தான் குறிப்பிடுறார். வையகமே ஏமாறும்படியான இந்த புராண புரட்டுக்களெல்லாம் நம்ம எப்படி ஏற்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும் ஊன்றிப்படி அடங்காயின் பம்மரும்படி ஆகும் என்ற ஆன்றோர் சொற்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி அப்படின்னு நம்மோட புரட்சி கவி என்ன சொல்வார்னா, நம்மளோட திராவிட கவி என்ன சொல்வார்னா, நாம் கல்வி மறுக்கப்பட்ட சமூகமாக இருக்கோம், கல்வியிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட சமூகமாக இருக்கும். அதனால் காலையில் படி கடும்பகல் படி மாலை இரவு பொருள்படும்படி நூலைப்படி அப்படின்னு தான் சொல்வார். இதே தொல்காப்பியத்தில் என்ன சொல்லியிருக்கு? தொல்காப்பியத்தில் ஒரு ஆணுக்கு எது அழகு, ஒரு பெண்ணுக்கு எது அழகு? நம்ம பசங்களை இப்போ கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க? ஆராசா அடிக்கடி மேற்கோள் காட்டுவார் இந்த விஷயத்தை. தொல்காப்பியத்தில் என்ன சொல்லியிருக்கு? ஒரு பெண்ணுக்கு எது அழகு, ஒரு பெண்ணுக்கு எது அழகு? அழகிய கூந்தலா, நிலா போல வட்டமான முகமா, பிறை மாதிரியான நெற்றியா, இல்லை வில் மாதிரியான புருவங்களா, வேல் பாய்கிற அந்த கருவிழிகளா, இந்த மாதிரி இதுதான் அழகா? உதடுகள் அழகா? என்ன அழகு அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லுது.
கல்வியே ஒரு பெண்ணுக்கு அழகு, கல்வி இல்லாத பெண் அழகற்றவள் அப்படின்னு குறிப்பிடுது. அந்த வரிகளை நாம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம். அதே தான் ஆணுக்கும் குறிப்பிடுது தொல்காப்பியம். இப்படி தடந்தோள் கொண்டவன்லாம் அழகான ஆண் கிடையாது, கல்வி அறிவில்லாத ஆண் அழகற்ற ஆண் அப்படின்னு தான் தொல்காப்பியம் சொல்லுது. இதே புரட்சி கவிஞர் என்ன சொல்றாரு? கல்வி இல்லாத பெண்கள் கார்நிலம் அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை. பெண்களுக்கான கல்வி முக்கியத்துவத்தை குறிப்பிடுறாரு. புறநானூறு 183வது பாடல் கற்கை நன்றே அப்படிங்கிற அந்த தலைப்பின் கீழே என்ன சொல்லுது? உற்றுழை உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே, பிறப்பு ஓர் அன்ன உடன் வயிற்று உள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் திரியும், ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருக எண்ணுது அவருள் அறிவுடையோன் 6 அரசும் செல்லும், வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே. இதை யார் எழுதினா தெரியுமா? ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன். இது எந்த திணையில் எழுதப்பட்டிருக்குன்னா பொதுவியல் திணை, துறை பொருண்மொழி காஞ்சி அப்படிங்கிற துறை. புறநானூற்று பாடல் 183வது பாடல். இந்த பாடலோட பொருள் என்ன அப்படின்னா, ஒரு தாய் வயிற்றில் பிறந்த குழந்தைகளே இருந்தாலும் கூட அதில் அறிவில் சிறந்த மகன் பக்கம்தான் தாயோட பார்வையும் அன்பும் கொஞ்சம் கூடுதலாக திரும்பும், தாயின் மனமும் திரியும் அப்படிங்கிற மாதிரி சமமாக பார்க்குறதுல அறிவில் சிறந்தவன் மீது, திறமையானவன் மீது தாயின் பார்வையும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், அந்த பாசம் கூடுதலாக இருக்கும். அதே போல் ஒரு குடியில் பிறந்த மக்களில் மூத்தோன் வருக அப்படின்னு, மூத்தவன் தான் பதவி ஏற்கணும் மன்னர் காலத்தில் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அப்போது அந்த மூத்தோன் வருக அப்படிங்கிற அந்த வழக்கத்தை எல்லாம் மாற்றி கல்வியில் சிறந்தவனாக இருந்தால் அவனுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படும். நீ இந்த வர்ணாசிரமத்தில் கீழே இருக்கிறவன் அப்படின்னு சொல்லப்படுறவன் கூட கல்வியில் சிறந்தவனாக இருந்தால் அவன்தான் மேன்மையானவனாக கருதப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு புறநானூற்று பாடல் சொல்லுது. புறநானூற்று பாடலில் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் பாடியிருக்காரு. ஏன் அது ரொம்ப முக்கியம். இங்கே ஆரியர்கள் வந்தார்கள், ஆரியர்கள் வருகை புரிந்தனர் அப்படின்னு ஆரிய படையெடுப்பை ரொம்ப தடவி கொடுக்குற மாதிரி தொடர்ந்து இந்த சீமானுங்கிற பொம்பளை பொறுக்கி இனத்ரோகி வரைக்கும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் அப்படிங்கிற வரலாறும் இருக்குது. அது ஒரு படை, அந்த படையை எதிர்த்து போரிட்டு அந்த படையை கடந்த நெடுஞ்செழியன் இங்கே இருந்திருக்கான், வாழ்ந்திருக்கான். அவன் கல்வியை குறித்து முக்கியத்துவத்தை இப்படி சொல்லியிருக்கான். அது வர்ணாசிரமத்தை வச்சு மனிதனுக்கு மதிப்பு கிடையாது, நீ ஒரே வயிற்றில் பிறந்தாலும் மூத்தவன் இளையவன்றதை வைத்து மதிப்பு கிடையாது, கல்வியில் சிறந்தவனுக்கே இங்கே மதிப்பு, கல்வியில் சிறந்தவனே இங்கே உயர்ந்தவன், கல்வியில் சிறந்தவனுக்கே இங்கே முன்னுரிமை அப்படின்ட்டு நாம் மன்னர் பெருமை பேசினாலும் ஆரியப்படை கடந்த மன்னர் பெருமை தான் பேசணும். அதிவீர பாண்டியன் சொல்லியிருக்காரு இல்லையா, ஒரு அரசனாக இருந்தாலும் கல்வியோட முக்கியத்துவத்தை பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்னு பேசியிருக்காரு இல்லையா, அதை தான் நாம் எடுத்துக்கணும். இங்கே வெற்று பெருமையை என் பாட்டியை பார்த்தியா, என் தாத்தனை பார்த்தியா, இதை பண்ணியிருக்கான், அதை கிழிச்சிருக்காங்கிறது முக்கியம் இல்லை. நம்ம முன்னேற்றத்துக்கு அரசனாக இருந்தாலும் என்ன சொல்லியிருக்கான், கல்வி குறித்து என்ன நமக்கு போதனை செஞ்சுருக்கான் அப்படிங்கிறதான் நமக்கு முக்கியம். நம்ம முன்னோர்களாக யாரை கருதணும் அப்படிங்கிறதான். பாரதியா, பாரதிதாசனா, புரட்சி கவிஞரா, திராவிட கவிஞரா அப்படிங்கிற மாதிரி மற்ற அரசர்களா, வெறுமனே சாதி பெருமை பேசுகிற அரசர்களா, இல்லை அதிவீர பாண்டியன் போன்ற கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்த அரசர்களா, இல்லை ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் போன்றவர்களா அப்படிங்கிறத, கல்வியோட முக்கியத்துவத்தை எந்த அளவுக்கு எடுத்து கூறியிருக்காங்க அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். ஏன் நாம் சீமான் பேசுறதுக்கு முன்னாடி இவ்வளவு விளக்கங்களை, இவ்வளவு விஷயங்களை சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னா, வெறுமனே நம்ம மன்னர்கள் முன்னோர்கள் அப்படின்லாம் பேசும்போது வெறுமனே ஆளுமை, படையை வச்சுருந்தான், ஆட்சி புரிஞ்சான், பல நாடுகளை வென்றெடுத்தான் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரைக்கும் மக்களை நேசிக்கிற அனைவரும், அவன் அரசனாக இருந்தாலும் அடிமட்ட குடிமகனாக இருந்தாலும் கல்விக்கான முக்கியத்துவத்தை, அறிவை தன் சமூகத்துக்கு கடத்துறதை தான் முக்கியமாக நினச்சிருக்கான். அதற்காக எந்த எல்லையையும் கடக்கலாம் அப்படிங்கிறத இந்த வரிகள் மூலம், பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படிங்கிற மாதிரியும், தாயே மனம் திரிவாள் அப்படின்னு சொல்கிறத வச்சமோ, நீ சமூகத்தில் கீழ் சாதியாக இருக்கலாம், படிச்சுட்டா கீழ் சாதின்னு நீ அவனை சொல்லலாம், அவனை நீ அப்படி அடையாளப்படுத்தலாம், படிச்சுட்டா அவன் தாண்டா உயர்ந்தவன் அப்படின்னு இந்த ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் பாடின மாதிரியும் இப்படியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் இந்த பொம்பளை பொறுக்கி இனத்ரோகி குடியாரப்பையெல்லாம் நம்மக்கிட்ட நீ ஆடு மாடு மேயே, அங்கேயே இரு, கிராமத்திலே இரு,
குலத்தொழில் இல்லை விவசாயம், குலசாமியின் தொழில் விவசாயம் அப்படின்லாம் பஞ்சு டயலாக் அடிப்பான். சரிடா, குலசாமியின் தொழில் தான் விவசாயம். அந்த விவசாயத்தோட குலசாமியோட தொழிலையே செஞ்ச அந்த விவசாயிகள் தான், விவசாய கூலிகள் தான் கீழ்வெண்மணியில் 46 பேர் கூலி உயர்வு கேட்டு செத்து போனாங்க, மாண்டு போனாங்க, படுகொலை ஆனாங்க, எரித்து கொல்லப்பட்டாங்க. இதுக்கு உன்னோட நிலைப்பாடு என்ன? குலசாமிக்கு பலி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாமா? இல்லை கூலியே வாங்காமல் கூலுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களே, இதை நீ எப்படி பார்க்குற? சரி, விவசாயம் குலசாமியின் தொழில்னா மலம் அள்ளுவது யாரின் தொழில்? யார் தொழில்? சீமானோட பாட்டன் தொழிலா, இல்லை பார்ப்பனர்களோட தொழிலா, இல்லை தோளில் அண்ணா கயிறு போட்டவனுங்களோட தொழிலா, இல்லை சங்கிகளோட தொழிலா? யார் செய்கிறா மலமல்லக்கூடிய வேலை? நீ எங்கிருந்து எங்கே நகரத்தை பார்க்குற? அதுவும் இந்த இனத்ரோகி பொம்பளை போரிக்கு பையன் எங்கேருந்து பேசுகிறான் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி வேலைவாய்ப்புகளுக்கு பயிலுகிற மாணவர்கள் யூபிஎஸ்சி கலெக்டர் மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுகளுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிற மாணவர்கள், இல்லை பத்திரிகை துறையில் படிச்சுக்கிட்டு இருக்கிற மாணவர்கள் மத்தியில் அங்கே பேசுகிறான். இவனோட பேச்சுக்களை அங்கே இருக்கிற சிலரும் கைத்தட்டி ஆரவாரம் பண்ணுறாங்க. அவன் என்ன நினச்சிட்டான், கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே 1 மணி நேரத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். அவன் இஷ்டத்துக்கு அளந்து வர்றான். அதெல்லாம் நம்ம ஒரு பதிவில் நிச்சயம் பேசி முடிக்க முடியாது. அதெல்லாம் தனித்தனியாக தான் பேசணும். அவனோட ஒவ்வொரு விஷயத்துக்கும் பதிலடி கொடுக்கணுன்னா தனித்தனி பதிவாக தான் பேசணும், இல்லை தனித்தனி ஷார்ட்ஸாக அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். அப்படி அவன் 3/4 மணி நேரம் பேசும்போதும் எல்லாரும் கைத்தட்டவே அவனுக்கு குஷி ஆயிடுச்சு. ஓ ஓகே, எல்லாம் நம்ம பேசுகிறத நம்புகிற முட்டா பசங்க தான் போல், ஒன்றும் தெரியாத தற்குறி பசங்க தான், ஸ்டூடெண்ட்ஸ் தான் முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஜாலியாக வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டுக்கிட்டு இருந்தான். அப்போது கேள்வி நேரம்னு வரும்போது குலத்தொழில் செய்ய சொல்கிறீங்களா அப்படின்னு அந்த நபருக்கு அந்த ஸ்டூடெண்ட் கேட்கும்போது, அவர் ஒரு யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் போல், சீமான் சொல்கிறது மூலமாக நமக்கு தெரியுது. அவர் கேள்வி எழுப்பும்போது இவன் பதட்டம் அடைகிறான். அவன் கேள்வி எழுப்புனது கூட, அந்த நபர் கேள்வி எழுப்புனது கூட இவன் இந்த இனத்ரோகிக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அவன் கேள்வி எழுப்பின உடனே கூட இருந்து இவனுக்கு எப்படி ஒரு கூட்டம் கைத்தட்டி ரசிச்சோ, அந்த கேள்விக்கு ஒரு கூட்டம் கைத்தட்டி ரசிச்சதுன்னே இவன் பதட்டமாயிட்டான். உடனே அதை அந்த ஆஃப் பண்ணோம் அப்படின்னு, அப்போ நீங்கள் கலெக்டராகி இதெல்லாம் திருத்த போகிறீங்களா தம்பி அப்படின்னு அந்த கேள்வியிலே குறுக்கிட்டு கலெக்டராகி இதெல்லாம் திருத்த போகிறீங்களா தம்பின்னு கேட்குறான். அதை கூட நீங்கள் பாருங்கள். படிக்காமல் ஊருக்கு போய் குலத்தொழில் செய்யணுன்றீங்களா? டேய் தம்பி, இப்ப நீ ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிறது உங்க குலத்தொழில? அப்படியே ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படி போவியா? அந்த மாணவர் கேட்குறாரு, என்ன நீங்கள் குலத்தொழில் செய்ய சொல்கிறீங்களா, கிராமத்துக்கு போக சொல்கிறீங்களா? அம்பேத்கர் காந்தி கிட்ட இதை தான் முரண்பட்டார். அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கிராமங்கள் தான் இந்த தீண்டாமையினோட பிறப்பிடமாக இருக்குது, அதனால் அந்த கிராமங்கள்ங்கிற கட்டமைப்பு பெரியாரும் அதை தான் சொன்னார். கிராமங்கள்ங்கிற கட்டமைப்பு தகர்க்கப்பட்டால் ஒழிய, நகரமயமாக்கல் ஆக்கப்பட்டால் ஒழிய இந்த சாதியை நம்மளால் அதில் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கரும் சொல்லியிருக்காரு, பெரியாரும் சொல்லியிருக்காரு. அதை அந்த மாணவர் கேள்வியாக கேட்கும்போது, நீ ஐஏஎஸ் படித்து நாட்டை திருத்திடுவியா? நீ ஐஏஎஸ் படித்து நாட்டை திருத்திடுவியா? அப்போ நீ பட்னி கடை. நீ விவசாயம் பார்க்கலனா நீ ஐஏஎஸ் படி, கலெக்டர் ஆகு, ஆனால் நீ பட்னி கடை. வேளாண்மை தொழில் அல்ல தம்பி, வாழ்க்கை முறை, வாழ்க்கை கலாச்சாரம், பண்பாடு. இங்க பாரு, ஏன் தொழில் இல்லைன்னா, தாய் குழந்தைக்கு பால் ஊட்டுறது எப்படி தொழில் இல்லையோ, அப்படி பூமி தாய் தன் பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டுறது தொழில் இல்லை. அது குலத்தொழில் இல்லை, குல தெய்வத்தின் தொழில். அதை புரிஞ்சுட்டு பேசு. நீ என்னமா என்ன குலத்தொழில் செய்வற? சாமி நீ செய்யாத, நாங்க செஞ்சுக்கிறோம், ஆனா நீ சாப்பிடக்கூடாது. ஏண்டா நம்ம வார்த்தைகளை, அதாவது கோவப்பட்டு திட்டிட்டு கருத்திலிருந்து விலகிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஐஏஎஸ் ஆகிறவன் பட்னி கிடக்கணும் அப்படின்னா, தன்னோட அரசியலையே விவசாயத்தை தூக்கி பிடிக்கிறதா, மண்ணை காக்கிறதா, மரத்தை காக்கிறதா, வளத்தை காக்கிறதா அப்படின்னு பேசுகிற சீமான் ஏன் இது வரைக்கும் விவசாயம் பண்ண போல, ஏன் பனைமரம் ஏற போல, ஏன் நீங்கள்லாம் விவசாயம் பண்ணாமல் கலெக்டர் படிக்கிறவன் தான் விவசாயம் பண்ணணும்னு சொல்கிறீங்க? ஏன் நீங்கள்லாம் குலத்தொழில் பண்ணாமல் டாக்டர் படிக்கிறவங்க தான் விவசாயம் பண்ணணும், குலத்தொழில் பண்ணணும்னு கேட்குறீங்க? ஏன் விவசாயத்தை மட்டும் நீங்கள் இவ்வளோ தூக்கி பிடிக்கிற, ரொமான்டிசைஸ் பண்ணுற நீங்கள் எல்லாம் ஏன் மற்ற குலத்தொழில்களுக்கு தீர்வு கிடைக்க மாட்டேறீங்க? அதே போல் குலத்தொழில் இல்லை குலதெய்வத்தின் தொழில்னு சீமான் சொன்ன மாதிரி மற்ற தொழில்களெல்லாம் அப்படி இங்கே ரொமான்டிசைஸ் பண்ணுறீங்களா? விவசாயத்துக்கு ஒரு ரொமான்டிசைஸ் இங்கே இருக்குது தமிழ்நாட்டில். விவசாயின்னா அவன் பொருளாதாரத்தில் வலுவுள்ளவனாக இருக்கானோ இல்லையோ, அது இங்கே இழிவாக பார்க்கப்படலை. அதுக்கு ஒரு ஹீரோயிச பிம்பம் இருக்குது. அது நல்லது கெட்டது அதுக்குள்ள விவாதம் அது நம்ம அப்புறம் போவோம். அதுக்கு ஒரு ஹீரோயிச பிம்பம் இருக்குது. அதே போல் இது குலத்தொழில் இல்லை, நான் மலமல்லுவரின் மகன், நான் சாக்கடை அள்ளுபவரின் மகன்,
கார்ப்பரேஷன் தூய்மை பணியாளரின் மகன் அப்படிங்கிறத பெருமையாக இங்கே சொல்ல முடியுமா? நான் அவங்கள குறைச்சி மதிப்பிடல, அவங்கள இழிவுபடுத்தலை. இந்த சமூகத்தில் தொழில் வந்து சாதியாக இல்லை அப்படின்னா அந்த தொழில் வந்து குறிப்பிட்ட சாதியினர் கையில் மட்டும் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இதுக்கெல்லாம் சீமான் கிட்ட என்ன பதில் இருக்குது? அதே போல் ஒரு மாணவர் வந்து எதிர்கேள்வி கேட்டால், நீ ஐஏஎஸ் படி சாப்பிடாதன்னா, நீ இத்தனை நாள் வரைக்கும் விவசாயம் பண்ணாத இத்தனை வருஷம் நீ சாப்பிடாமல் இருந்தியா? பட்னி கிடந்தியா? நீ தண்ணி மட்டும் குடிச்சியா? இன்னும் பேசணுன்னா நிறைய பேசணும். சீமான் பேசுகிறத அந்த சீமான் பேசின 3/4 மணி நேரத்துக்கு பதில் நம்ம தனியாக கொடுப்போம். இந்த கேள்வி நேரத்துக்கு மட்டும் பேசுவோம். இப்போ நீ என்ன புடுங்கின இது வரைக்கும் விவசாயத்துக்கு? நீ என்ன செஞ்ச இது வரைக்கும் விவசாயத்துக்கு? இப்போது நிறைய பேர் நம்மக்கிட்டே பேசுவோம், விவசாயம் இல்லைன்னா நம்மளாம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது? சீமானோட கவலை அதுதான். நிறைய பேர் சீமானை ஆதரிக்கிறவங்களும் கேட்குற கேள்வி அதுதான். விவசாயம் இல்லைன்னா நம்மளாம் செத்து போயிடுவோமே, பணத்தை சாப்பிட முடியுமா? ஐயோ, விவசாயமே இல்லைன்னா எங்கே போகிறது நாம் எல்லாம் அப்படின்னா? அப்போ இந்த கவலையை அதானியும் அம்பானியும் பட்டிருக்காங்களா? இங்கே இருக்கிற இனந்துரோகி குடிகாரப்பைய பொம்பளை பொறுக்கி சீமானுக்கே அந்த கவலை இல்லை. சொகுசாக சுற்றிக்கிட்டு இருக்கான். தங்கணுன்னா 5 ஸ்டார் ஹோட்டல் 7 ஸ்டார் ஹோட்டல் கேட்குறான். குடிக்கிறதுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் 7 ஸ்டார் ஹோட்டல் கேட்குறான். அவனுக்கு குடிக்கிறதுக்கு நேரம் இருக்குது, கூத்தடிக்க நேரம் இருக்குது, குடிச்சிட்டு பத்திரிகையாளர் சந்திப்பில் உளற நேரம் இருக்குது, விவசாயம் பண்ண நேரம் இல்லை அப்படின்னா, இவனுக்கெல்லாம் விவசாயத்தின் மீது கவலை இல்லை, இவெல்லாம் உழைக்காமல் இருந்தாலும் சோறு கிடைக்கும் அப்படின்னா, நாங்கள் மட்டும் எதுக்குடா விவசாயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கணும்? நீ கவலைப்படுற அளவுக்கு அம்பானிக்கும் அந்த பயம் வந்துடுது. அவனும் தினமும் விவசாயம் இறங்கி பார்க்குறான். ஐயோ, விவசாயத்தை நாம் செய்யலைன்னா யார் செய்வா அப்படின்னு இங்கே இருக்கிற பணக்காரனுக்கும் அந்த பயம் வருது. பணக்காரனும் இறங்கி விவசாயம் செஞ்சால் தான் சோறுன்னா, அன்னைக்கு நாங்கள் செஞ்சுக்கிறோம்டா விவசாயம், அன்றைக்கி நாங்கள் செஞ்சுக்கிறோம். அது வரைக்கும் எங்களை நீ விவசாயம் செய்ய சொல்லாத, அது வரைக்கும் எங்களை நீ மலமல்ல சொல்லாத, அது வரைக்கும் எங்களை நீ செருப்பு தைக்க சொல்லாத, அது வரைக்கும் எங்களை நீ பானை செய்ய சொல்லாத. எல்லாத்தையும் பொம்பளை பொறுக்கி சீமானோ, முதலாளி வர்க்கமோ, அம்பானியும் அதானியும் பண்ணட்டும். அவங்க பண்ணுற காலம் வரைக்கும் எங்களையும் எவனும் இதெல்லாம் பண்ண சொல்லாதீங்க. விவசாயம் என்ன, நீ பண்ணு விவசாயத்தை. அதன் பிறகு ரொம்ப சென்சிட்டிவான கேள்வி அந்த நபர் கேட்குறாரு, அந்த மாணவர் கேட்குறாரு, நீ போய் விவசாயம் பாருங்கிற, சுற்றி அதையே நம்ம நிறைய பதில் பேச வேண்டியது இருக்குது. நீ போய் விவசாயம் பாருங்கிற, எனக்கு நிலமே இல்லையே. நிலம் வந்து ஆதிக்க சாதியினர்கிட்ட இருக்குல்ல, ஆதிக்க சக்தி கிட்ட இருக்குல்ல. நிலமற்ற மக்களாக இல்லை, இங்கே ஒரு குறிப்பிட்ட மக்களை வந்து தொடர்ந்து இங்கே வச்சுக்கிட்டே இருக்கான். நிலமற்ற மக்கள், வீட்டுமனை பட்டா போட்டு காத்துக்கிட்டு இருக்கிற மக்களா இல்லை. அண்ணன் திருமா சொல்வார் அடிக்கடி, ஒரு நாட்டில் அந்த நாட்டோட குடிமக்கள் இன்னமும் வீட்டுமனை பட்டா போட்டு பட்டாவுக்கு கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிற அவலம் வேற எந்த நாட்டிலேயாவது இருக்குமா அப்படின்னு கேட்குறார். அந்த அவல நிலையில் இன்னும் இருக்குது. ஒரு வீட்டு ஒரு 10க்கு 10 இடத்துக்கு பட்டா போட்டு கோரிக்கை வச்சுட்டு அத்தனை அரசு அலுவலகங்களுக்கும் ஏறி இறங்குற கொடூரமான நிலை இன்னி வரைக்கும் இருக்குது. நிலங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கு அபகரிக்கப்பட்டு அவங்கக்கிட்ட அதிகாரமோ ஆதிக்கமோ அங்கே பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு. அவங்கக்கிட்ட ஆதிக்கமாக அந்த நிலங்கள் எல்லாம் குவிக்கப்பட்டிருக்கு. நிலமற்ற மக்களாக ஒரு மக்கள் இருக்கும்போது நீ என்னை எங்கே போய் விவசாயம் பண்ண சொல்கிற அப்படின்னு அந்த கேள்வி அந்த மாணவர் கேட்கும்போது, நீ ஏன் நிலத்தை பற்றி கவலைப்படுற? நிலம் இல்லைன்னா நீ போய் குத்தகை கேடு. இந்த மண்டபத்தை நீ இப்போனா அவங்க சொந்த மண்டபமாக அந்த சேனல் நடத்துகிற அந்த நிகழ்ச்சியை குறிப்பிட்டு சொல்கிறாப்புல, இந்த இடம் வந்து வாடகை இடம் தானே, அவங்க இடம் இல்லைன்னு வாடகைக்கு எடுத்திருக்காங்கல்ல, அந்த மாதிரி நீ நிலம் இல்லைன்னா குத்தகைக்கு எடுத்து. அப்போ படித்தா அவனுக்கு பசிக்குமா பசிக்காதா? நீ என்ன படிக்க? எனக்கு நிலம் இல்லையே, நான் வேலை செய்யறதுக்கு எனக்கு நீரும் நிலமும் இல்லையே, எனக்கும் தேவைதான் என் ஊர் பச்சையாகவும் பசுமையாகவும் இருக்கணும்னு. நிலம் இல்லைன்னா ஏன் நீ அவனை இழிவா பேசுற? நிலம் இல்லை, நீ ஏன் அந்த நிலத்தில் வேலை செய்யறவன் இழிவா பேசுற? ஆடு மாடு மேய்ச்சி சொல்ற, வேளாண்மை சொல்லுங்கிற, சாப்பிடாத நீ ஐஏஎஸ் ஆகு பட்னியோட. இப்பேற்பட்ட தற்குறிய தலைவன் நினச்சிக்கிட்டு, இவன் பெரிய புடிங்கன்னு நினச்சிக்கிட்டு கை தட்டிக்கிட்டு ஒரு கும்பல் இருக்குது அப்படின்னா, இவனுங்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஏமாத்துக்கார மோசக்கார கும்பல்னு நினச்சிங்க. ஏன் நான் அவனுங்களை தற்குறின்னு கூட சொல்லலை அப்படின்னா, இப்போது உதாரணத்துக்கு 23ஆம் புலிகேசி படம் வடிவேல் நடித்தார்ல, அதில் மீசெல்லாம் வச்சுக்கிட்டு அடிமட்டம் முட்டாளாக இருப்பார். அந்த முட்டாளாக யாரை மாற்றிருப்பார்னா அவங்க மாமாவே மாற்றிருப்பார். ஏன்னா அவனை ஒரு முட்டாளாக அரசனாக வச்சுக்கிட்டு மற்றபடி வளங்களை கொள்ளையடிச்சிக்கிட்டு பணத்தை கொள்ளையடிச்சிக்கிட்டு அதிகார வர்க்கத்தோட பிரிட்டிஷாரோட சமரசம் செஞ்சுக்கிட்டு அவன் வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். அப்போ இவன் முட்டாளாக இருக்கிறதுல அவனுக்கு நன்மை இருக்குது. அதுபோல் இந்த 23ஆம் புலிகேசிங்கிற இந்த பொம்பளை பொறுக்கி சீமானை இறக்கி விட்டுட்டு நம்மளையெல்லாம் முட்டா பையனாக மாத்திர வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த முட்டா பைய பொம்பளை பொறுக்கி முட்டாளாக இருக்கிறதுனால இவன் முதலாளிக்கும் இவனுக்கும் வேணா நன்மை இருக்கலாம். 23ஆம் புலிகேசிக்கு எப்படி சொகுசான சேரு சொகுசு வாழ்க்கை கிடைச்சிரும், ஆனால் நீ முட்டா பையலாக இருன்னு சொன்னாங்களோ, அதுபோல் இந்த பொம்பளை பொறுக்கி இனத்துரோகிக்கு நீ உனக்கு சொகுசான வாழ்க்கை, 40-50 லட்ச ரூபாவில் காரு, பெரிய பங்களா, 2 லட்ச ரூபா வாடகை நீ வெளியே சொல்லிக்க, உனக்கு டீ எஸ்டேட் எல்லாம் உண்டு,
என்னெல்லாம் கேட்குறியோ எல்லா வசதியும் உண்டு, நீ முட்டாப்பையிலாக இருந்துக்கிட்டு மற்றவனையும் முட்டாளாக்கிக்கிட்டு, அதனால் நாங்கள் இந்த தமிழினத்தை, இந்த தமிழினத்தோட ஒற்றுமையை, புரட்சிகர சிந்தனையை, எண்ணத்தை, அரசியல் உணர்வை அவங்கள மழுங்கடிச்சு நாங்கள் லாபம் பார்த்துக்கிறோன்னு டெல்லி அதிகார வர்க்கமும் ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ பயங்கரவாத அமைப்பும் அவனுக்கு வேலை திட்டத்தை கொடுத்தா அதை செவ்வனமே செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதுபோல் இந்த 23ஆம் புலிகேசியாக இருக்கிற இந்த பொம்பளை பொறுக்கி பேச்சை கேட்டு கை தட்டிக்கிட்டு இருந்தா அவன் யாராக இருக்க முடியும்? அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? ஒரு நிலமற்ற மக்களாக ஒரு குறிப்பிட்ட மக்கள் ஆண்டாண்டு காலமாக இருக்கிறத அவனுக்கு குத்தகை எடுத்து விவசாயம் பண்ண தெரியல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இவனோட அறிவு இருக்குன்னா, இவனோட அறிவு மயிரை பாருங்கள். இதுதான் இங்கே இருக்கிற அடக்குமுறை ஒடுக்குமுறையா? ஒரு குத்தகை எடுக்க தெரியாமல் தான் இந்த மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்களா? விவசாய நிலம் இல்லாமல் இருக்காங்களா? கூலிக்கு போய் படி அரிசிக்கு படி நெல்லுக்கு ஒரு கை கூலுக்கு போய் அந்த மக்கள் பட்ட கொடுமை என்ன? விவசாய கூலிகளாக அந்த மக்கள் பட்ட கொடுமைகளும் பாடுகளும் என்ன? ஒவ்வொரு விழாக்களுக்கும் பண்டிகைகளுக்கும் பண்ணையார்களோட வீடுகளில் போய் கூழுக்கும் கஞ்சுக்கும் கையேந்தி நின்ன அந்த கொடுமை என்ன? இதெல்லாம் இவங்களுக்கு நிலத்தை குத்தகை எடுக்க தெரியாததன் விளைவாடா? இதெல்லாம் சாதி பிரச்சனையே கிடையாதா? இங்கே ஆதிக்கமே பிரச்சனை கிடையாதா? நிலம் அபகரிக்கப்பட்டது பிரச்சனை கிடையாதா? ஆதிக்கவாதிகள் பிரச்சனை கிடையாதா? வெறும் நிலத்தை குத்தகை எடுக்கிற பிஸ்னஸ் நாலேஜ் இல்லாததா இங்கே பிரச்சனையா? இந்த தற்குறி, இந்த 23ஆம் புலிகேசி தற்குறி பைய, அயோக்கிய பைய, பொம்பளை பொறுக்கி இனத்துரோகி பேசுகிறான் அப்படின்னா இவனோட புரிதல் மயிர் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு அண்ணன் ஒரு பைத்தியக்கார கும்பல் கொண்டாடுதுன்னா அவனை நம்ம என்ன சொல்ல? அதை கேட்டுகிட்டே இருக்கும்போது அப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் உங்கள் குலத்தொழிலா தம்பி அப்படின்னு கேட்குறேன். நான் குலத்தொழிலை விட்டு படிக்க வந்ததை அப்போ நீ ஐஏஎஸ் ஐபிஎஸ் எதுக்கு படிக்க வந்த? அது உங்கள் குலத்தொழிலா அப்படின்னு கேட்குறேன். இவனோட புத்திசாலித்தனத்தை பாருங்கள். மெச்சுக்கிட்டே இருக்கலாம் இவனோட புத்திசாலித்தனத்தை, இவனோட அயோக்கியத்தனத்தை. இவன் பேசுகிறான் மயிறு காது கொடுத்து எவனோ கேள்வி கேட்கல அப்படின்னா என்ன வேணால் பேசிக்கிட்டே இருப்பான். சமூக இழுக்கிலிருந்து ஒரு அதிகார ஆதிக்கத்தை எதிர்த்து தன் கல்வி கற்றான். நம்ம கல்வியோட சிறப்பை இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தோம்ல, அந்த கல்வியின் மூலமாக என் எளிநிலையை நான் மாற்றிக்கிறேன், கல்வி கற்றவர்களே உயர்ந்தோர் அப்படின்னு என் முன்னோர்கள் சொல்லியிருக்கான். அந்த கல்விங்கிற ஆயுதத்தால் மட்டுமே என்னுடைய இழிநிலையை மாற்ற முடியும்னு என் முன்னோர் சொல்லியிருக்கான். அதனால் நான் கல்வி கற்க வந்திருக்கேன், அதனால் நான் அதிகாரத்தை அடைய வந்திருக்கேன், என் நிலையை மாற்றிக்க போகிறேன்னா நீ விவசாயத்தை குலத்தொழிலாக பார்க்குற, அப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரம் குலத்தொழிலாக இல்லையா அப்படின்னு கேட்குறான்னா இவன் எவ்வளோ பெரிய பொறுக்கி பயலாக இருப்பான். இவனெல்லாம் நான் ஒரு பேச்சுக்கு கூட எப்படி இவனெல்லாம் தலைவன்னு சொல்ல முடியும்? இவனை தலைவன் ஏற்றுக்கிற கொஞ்சமாக அது சிந்திங்கடா. இவன் பேசின அந்த 3/4 மணி நேர பேச்சையும் அதே போல் அதே நிகழ்ச்சியில் ஆராசா பேசியிருக்கார். போய் பாரு நீ. பேச்சு எப்படி இருக்கணும், ஒரு அரசியல் கட்சி, ஒரு இயக்கம், ஒரு மக்களுக்கான இயக்கம் எப்படி இருக்கணும், எந்த நோக்கத்துக்காக ஒரு இயக்கம் செயல்படணும் அப்படின்னு 2 பேச்சையும் கேளு. உனக்கு எதிர்ப்பு இருந்தாலும் உனக்கு யாரை வேணால் நீ ஆதரி, எதிர்த்து நில்லு. 2 கருத்தையும் ஏற்றுக்கிட்டு ஒரு கருத்தில் உடன்பாடு இல்லை, ஒரு கருத்தில் உடன்பாடு இருக்குது அப்படின்னு நீ அந்த கருத்தில் பயணி. இந்த பைத்தியக்காரன் பேசுகிறத மட்டுமே கருத்து இல்லை. ஒரு அரசியல் கட்சி, ஒரு இயக்கம் எப்படி பேசணும்னு ராசா பேசியிருக்காரு. எதுக்காக எங்கள் இயக்கம்? எங்ககிட்ட குறை இல்லையா? குறை இருக்குது. ஆனால் நாங்கள் என்னத்தை சாதிச்சிருக்கோம், எங்களோட இலக்கு என்ன, எங்கள் இயக்கம் எதை நோக்கி பயணிக்குதுன்னு அவ்வளோ அழகாக ராசா பேசியிருப்பார். அதை போய் கொஞ்சமாவது தற்குறி பயல்களாக போய் கேளுங்கடா, பைத்தியக்கார பயல்களா. இறுதியாக ஒன்றே நம்ம சொல்லி முடிச்சுக்கலாம், இந்த பதிவை முடிச்சுக்கலாம். இந்த விஷயத்தை அந்த தம்பிக்கு அந்த மாணவருக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அப்படியே அதாவது அந்த எதிர்கேள்வியை எதிர்கொள்ள முடியல சீமானால். அதனால் எதையாவது ஒன்று வீராவாசமாக பேசி மடைமாற்றிடலாம் அப்படின்னு தொடர்ச்சியாக அப்படியே என்னென்னமோ கோட் பண்ணி சொல்லிக்கிட்டே அப்படியே இடையில் ஒரு திருக்குறளை எடுக்கிறாப்புல இந்த பொம்பளை பொறுக்கி சீமான். திருக்குறள் என்ன திருக்குறள் எடுக்கிறான்னா, அவன் சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு ஃப்ளோவில் சொல்கிறான். ஆக்சுவலாக அவன் சொல்ல வந்த குறள் என்ன அப்படின்னா குறள் 214. அவன் சொல்கிறதையும் கேளுங்க, நாம் இந்த குறளை படிக்கிறதையும் கேளுங்க, அந்த வித்தியாசம் தெரியும். ஒத்ததரவோன் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். இந்த குறளை தான் அவன் சொல்ல வந்திருக்கான். ஆனால் அவன் என்ன சொல்லியிருக்கான்னு நீங்கள் கேட்டுக்குங்க. செருப்பு தைக்கிறவனும் வேணும், முடிவெற்றவனும் வேணும், துணி துவைக்கிற வண்ணாரும் வேணும், பானை செய்கிற குயவரும் வேணும், மீன் பிடிக்கிற மீனவனும் வேணும், உணவளிக்கிற உழவனும் வேணும். இது எல்லாம் சேர்ந்துதான்டா சமூகம். இதை ஒருத்தன் தாழ்ந்தவன வீழ்ந்தவன இல்லடா. ஒத்தது அறிவார் உயிர் வாழ்வார் மற்றெல்லாம் செத்தாருள் வைக்கப்படுங்கிறான் வள்ளுவர் 2000. ஒத்ததரவோன் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். இந்த குறளுக்கான பொருள் என்ன அப்படின்னா, பிறருக்கு உதவாதவன் உயிருடன் இருந்தாலும் செத்த பிணத்திற்கு ஒப்பாவான். கருணை இரக்கம் இருக்கணும், அடுத்த உயிர்கள் மீது அன்பு இருக்கணும், அடுத்தவன் துன்பத்துக்கு இறங்கணும், அப்படி இறங்கி அவனோட துன்பத்துக்கு உதவணும்.
உதவும் குணம் உள்ளவனே உயிர் வாழ்பவன், மற்றவன் எல்லாம் செத்த பிணத்திற்கு ஒப்பானவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருக்குறள் சொல்லுது. சரிப்பா, இந்த திருக்குறளுக்கான விளக்கத்தை வந்து நீ கலைஞர் உரையிலிருந்து எடுத்திருப்ப, நீங்கள் திராவிட கும்பல், நீ அதனால் அவர் சொன்னதை எடுத்திருப்ப. மற்றவங்கெல்லாம் எங்கள் தமிழ் ஆட்கள்லாம் வந்து இன்னும் மாற்றி சொல்லியிருப்பாங்க, எங்கள் அண்ணன் சொன்னது தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சில தற்குறிகள் வந்து சொல்லலாம். திரு மு வரதராசனார், பரிமேலழகர், மணிக்குடவர், தேவநேய பாவாணர், கலைஞர், நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம், இன்னும் லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கு. யாரெல்லாம் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காங்களோ, திருக்குறளை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணுங்கிற அக்கறையோடு எழுதியிருக்காங்களோ அத்தனை பேரும் நாம் சொன்ன இந்த விளக்கத்தை தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த பொம்பளை பொறுக்கி இனதுரோகி சீமான் வந்து பதட்டத்தில் அந்த குறளை சொல்லிட்டு, இதுதான் என் தமிழ் சொல்லியிருக்கு, இதுதான் என் முன்னோர் சொல்லியிருக்கான், என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா அப்படின்னு அந்த குறளை அவன் வளரிட்டு அதுக்கு என்ன சொல்கிறான் அப்படின்னா, செருப்பு தைக்கிறவன் செருப்பு தைச்சிக்கிட்டே இருக்கணும், அந்த சமூகமும் நமக்கு வேணும். அதாவது செருப்பு தைக்கிறவங்களும் இந்த சமூகத்தில் இருக்கணும், விவசாயம் பண்ணுறவங்களும் இந்த சமூகத்தில் இருக்கணும், மலம் அள்ளுறவங்களும் இந்த சமூகத்தில் இருக்கணும், எல்லாமே அங்கங்கே இருந்தால் தான் இந்த சமூகம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறளை சொல்லிட்டு அந்த குறளுக்கு விளக்கம் மாதிரி இதை சொல்லிட்டு போகிறான். ஆனால் அந்த குறளுக்கு உண்மையான விளக்கம் வந்து பிறருக்கு உதவாதவன் செத்த பிணத்திற்கு சமம். இதுதான் அந்த குறளுக்கான விளக்கம். இவன் எவ்வளோ பெரிய அவன் அந்த குறளை சொல்லும் போதே தெரியும் ஃப்ளோவில் ஏதோ அடிச்சு விட போகிறான் அப்படின்னு. அதனாலே நம்ம ஒரு முறைக்கு 2 முறை அந்த குறளை தேடி வெரிஃபை பண்ணி அதுக்கான அர்த்தத்தையும் எல்லாரும் சொல்லியிருக்கிறதையும் தேடி தான் எடுத்து உங்ககிட்ட சொல்கிறோம். இவன் திருட்டு வேலை பார்த்துருப்பா, இவன் திருட்டு பைய, இவன் பொம்பளை பொறுக்கி இனத்ரோகி பைய, இவன் என்ன வேணா பண்ணுவான் சோத்துக்கு, அப்போ அங்கே மாட்டிக்கிட்டுமே சமாளிக்கணும்னு இவன் இப்படி தான் பேசியிருப்பான்னு நம்ம சந்தேகப்பட்டோம். அதே போல தான் சம்மந்தமே இல்லாமல் ஒரு குறளை மேற்கோள் காட்டி அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் பொருள் தரேன்னு திருவள்ளுவரே சொன்ன மாதிரி இந்த குலத்தொழிலை திருவள்ளுவர் ஆதரிக்கிறாருங்கிற மாதிரி இந்த பொறுக்கி பையன் முடிச்சிருக்கான். இவனோட அயோக்கியத்தனத்தையும் பித்தலாட்டத்தையும் அவனுக்கு உட்காந்துக்கிட்டு பல்ல காட்டிக்கிட்டு கை தட்டுற தற்குறி பயல்களே நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அங்கே கூடியிருக்கிறவங்க வந்து பத்திரிகை துறைக்கு படிக்கிற மாணவர்களாக இருக்கும், இந்த மாதிரி அரசு அதிகாரத்துக்கு வர என்ற மாணவர்களாக இருக்கும். அவன் பேசுகிறதுக்கு கை தட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அவங்களோட புரிதலை பாருங்கள். அவங்க எல்லாம் வந்து பத்திரிகை துறையில் வரும்போதும், அவங்க எல்லாம் வந்து அரசு அலுவலகங்களில் அதிகாரிகளாக வரும்போதும் என்ன புரிதலோடு இந்த மக்களை அணுகுவாங்க அப்படிங்கிறத எல்லாருமே மொத்தமாக அங்கே அப்படி தான் இருந்தாங்கன்னு சொல்ல வரல. ஏன்னா எதிர்கேள்வி கேட்டப்போ அந்த கேள்வியை ஆதரிச்சும் ஒரு கூட்டம் வந்து ஆர்ப்பரிச்சிச்சு, ஆரவாரம் பண்ணிச்சு. அப்போது புரிதலற்ற இந்த மாதிரியான இந்த தற்குறி பைய பொம்பளை பொறிக்கு பைய பேசுகிறதெல்லாம் சரின்னு நினைக்கிற கூட்டம் வந்து அதிகாரத்துக்கு வரும்போது இந்த மக்களுக்கு என்ன நன்மை ஏற்படும், அந்த மக்களை அவங்க எப்படி அணுகுவாங்க, இந்த அரசு எந்திரம் எப்படி இவங்க மூலமாக செயல்படும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக தொழிலை வச்சு தான் சாதி அப்படின்னு உருட்டுறதெல்லாம் சும்மா கதை. இங்கே சாதி தான், சாதிக்கு ஒரு தொழில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு, அந்த சாதி அந்த தொழிலை தான் செய்யணும், இந்த சாதி விவசாயம் தான் பண்ணணுங்கிறத விட நிலம் அவன் தான் வச்சுருக்கான், இந்த சாதி மலமல்றதை தான் செய்யணும், இந்த சாதி தூய்மை பண்ணி தான் செய்யணும், இந்த சாதி செருப்பு தைக்கிறது தான் செய்யணும், இந்த சாதி முடிவேற்ற வேலையைத்தான் செய்யணும் அப்படின்னு இந்த இந்துத்துவ வர்ணாசிரம கட்டமைப்பு நமக்கு வகுத்து கொடுத்து அதை தொடர்ச்சியாக நம்ம மீது திணிக்கிற மாதிரி இந்த மாதிரி பொறுக்கிங்களை, பொம்பளை பொறுக்கிங்களை, இனத்ரோகிகளை தொடர்ந்து களத்தில் இறக்கி விட்டுட்டு நம்மக்கிட்ட அதை நியாயப்படுத்தி பேச தொடர்ந்து ஆட்களை இந்துத்துவம் தயார் பண்ணி அனுப்பிக்கிட்டே இருக்குது. நாம் எச்சரிக்கையோடு இருக்கணும், நாம் விழிப்போடு இருக்கணும். மன்னர் பெருமையிலிருந்து இந்த தற்கால அரசியல் வரைக்கும் யாரை நாம் பின்பற்றணும், எந்த அறிவை நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவோடு இருக்கணும். முக்கியமாக இந்த மாதிரி பொறுக்கி பொம்பளை பொறுக்கி பையன்கிட்ட எல்லாம் நம்ம ரொம்ப விழிப்போடு இருக்கணும். யாரை நம்புவதானாலும் இருவரின் கருத்தையும் கேட்டுக்கிட்டு நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க. ஒருத்தர் பேசுகிறத மட்டுமே கேட்டுட்டு சரின்னு ஒரு மூலையில் வச்சுக்கிட்டு ஜாம்பி மாதிரி அலையாதீங்க. 2 பேர் பேசுகிறதையும் கேளுங்க. உங்களோட ஆதரவு கருத்து பேசுகிறவனையும் முழுசாக கேளுங்க. அவன் திருட்டு வேலை பண்ணிக்கிட்டு தொடர்ச்சியாக 16 வருஷமாக ஒரே விஷயத்தை தான் பேசிக்கிட்டு இருக்கான், அதையும் முழுசாக கேளுங்க. ஒரு 2-3 மேடை பேச்சை முழுசாக கேளுங்க. எதிர்கருத்து உங்களுக்கு திராவிடம் தான் எதிரின்னு நீங்கள் நினச்சாலும், பெரியார் தான் எதிரின்னு நீங்கள் நினச்சாலும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கிறதும் காது கொடுத்து கேளுங்க. நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க. பெரியார் சொன்ன மாதிரி நானே சொல்லியிருந்தாலும் கூட உங்கள் பகுத்தறிவுக்கும் புத்திக்கும் சரின்னு பட்டுச்சுன்னா மட்டும் ஏற்றுக்க, அதை செய்யுங்க. நீங்கள் எது உங்களுக்கான அரசியலுங்கிறது ரொம்ப எளிமையாக தேர்ந்தெடுத்துடலாம். தொடர்ந்து இந்த பொம்பளை பொறுக்கியை அம்பலப்படுத்துவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன். நன்றி, வணக்கம்.